பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்ட நம் ஊர் செய்திகள் அடுத்தடுத்து வரவுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் ஹொசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து கேஆர்பி அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 928 கன அடியாக உயர்ந்துள்ளது. 52 அடியில் தற்போது 48.5 அடிக்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. திருச்சியில் பெய்த கனமழையால் காந்தி மார்க்கெட் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் காய்கறிகள் வாங்க வந்த பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். மாநகராட்சி சார்பில் முறையான வடிகால் வசதி செய்யப்படாததால் மழைநீர் சாலையிலேயே தேங்கி நிற்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுமக்களின் வருகை குறைந்ததால் காய்கறிகள் விற்பனை மந்தமாகி கவலையடைந்துள்ளனர். உடனடியாக வடிகால் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை வைக்கின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 3 நாட்களாக தொடரும் மழை காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. காலை மற்றும் இரவு நேரங்களில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பகலிலும் குளிர் நிலவுவதால் கொடைக்கானலில் ரம்மியமான காலநிலை நிலவுகிறது. கடலூர் மாவட்ட பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சவுந்தர சோழபுரம் மற்றும் கோட்டைக்காடு கிராமங்களை இணைக்கும் தற்காலிக தரைப்பாலம் மீண்டும் அடித்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக 15 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் தரைப்பாலம் துண்டிக்கப்படும் போது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர். கடந்த 9 ஆண்டுகளாக 11 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய மேம்பாலம் 90% நிறைவடைந்தும் இணைப்புச் சாலை இல்லாததால் பயன்பாட்டிற்கு வரவில்லை. எனவே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து மக்களின் சிரமத்தை களைய வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்துள்ளது. ஊத்துக்கோட்டை, கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக ஊத்துக்கோட்டையில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், தலைஞாயிறு, கோடியக்கரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கனமழை காரணமாக நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளன. பண்ணப்பட்டு, சிறுகாலூர், விளக்கம், ஐயனூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 200 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாத விட்டு வாய்க்காலில் ஆகாய தாமரைகள் நிறைந்திருப்பதால் மழைநீர் வடியாமல் வயல்களில் தேங்கியிருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் முதல் 40,000 வரை செலவு செய்திருக்கும் விவசாயிகள் நெல் அறுவடை செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வெட்டு வாய்க்காலை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். டென்ஷன் ஆகுது. எங்களுக்கு போய் பார்க்க முடியல. நான் மரம் வெட்டு போய் விவசாயத்தில் ஒன்றுமே இல்லை. 40 மூட்டை விலைக்கிட்டு 20 மூட்டையே வரல. விவசாயத்தில் மருந்து அடிக்கும், மருந்து கூலி எவ்வளோ, ஒரு நஷ்டம். கொஞ்சம் நஞ்சம் விவசாயிலாம் வேஸ்ட்டு இருக்கிறதுல பட்டு மோசம் விவசாயிங்க. ஒவ்வொரு எரியுங்க வைக்க நஞ்சு போய் அதை பார்க்குறதா, இந்த நெல்லை கொண்டாந்து போட்டு பார்க்குறதா, ஒன்றுமே பண்ண முடியல. ஆள் சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா? மருந்து அடிக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு 500 ரூபா. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகின. உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யப்படாத காரணத்தால் மழையில் நனைந்த நெற்கள் முளைக்கத் தொடங்கின.
ஆடி பெருவிழாவின் நிறைவாக சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் சத்தாபரண விழா கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட பூந்தேரில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் வீதி உலா நடைபெற்றது. அப்போது பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், சாமி நடனம், பம்பை, பறை, தவில் இசை வாத்தியங்கள் என ஆரவாரமாக அம்மன் உலா வர வழியெங்கும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே பழங்கால சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சனையக்குடியில் 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரையிலான சோழர் காலத்தைச் சேர்ந்த சிற்பங்கள் மற்றும் கற்றளி கட்டுமானம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழக ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் மூத்ததேவி, நந்தி, ஐயனார், ஆறுதலை முருகன், விஷ்ணு, சமண தீர்க்கங்கர் போன்ற சிற்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக 6 முகமுமே காமிச்சிருக்காங்க, பின்னணியும் காமிச்சிருக்காங்க. இதனுடைய நிலையில இருக்கு 6 பக்கம் வளமையினுடைய தெய்வமாக. சென்னை கோட்டை கொத்தளத்தில் 79வது சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை 2வது நாளாக நடைபெற்றது. இதில் சுதந்திர தினத்தன்று முதல்வரை காவல்துறை வாகன அணிவகுப்புடன் அழைத்து வருவது, அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றுவது போன்றவை ஒத்திகை செய்யப்பட்டன. அதேபோல தகைசால் தமிழர் விருது, APJ அப்துல் கலாம் விருது உள்ளிட்ட விருதுகளை முதல்வர் வழங்குவது போன்ற ஒத்திகையும் நடைபெற்றது. ஒத்திகைக்காக காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. சென்னை சேத்துப்பட்டியில் புகழ்பெற்ற கருக்காத்தம்மன் கோவிலில் 101வது ஆடித்திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வான வேடிக்கையுடன் நடைபெற்ற அம்மன் திருவீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் வீதி உலாவின் போது நெருப்பை கொண்டு பல்வேறு சாகசங்களை செய்தது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவர் சோலை பகுதியில் கடந்த 6 மாதங்களாக கால்நடைகளை தாக்கி வரும் புலியை பிடிக்கும் பணி 4வது நாளாக தொடர்கிறது. சுமார் 3 வயது மதிக்கத்தக்க ஆண்புலி இதுவரை 20 மாடுகளை கொன்றிருப்பது வனத்துறையின் விசாரணையில் உறுதியாகி உள்ளது. இதையடுத்து வனத்துறை பணியாளர்கள் தேயிலை தோட்டங்களில் கூண்டுகளை அமைத்து தேடி வருகின்றனர். ஆனால் புலி இதுவரை கூண்டுக்குள் சிக்கவில்லை. அதனால் வனத்துறையினர் கவச உடை அணிந்து புலியை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 10 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஆட்டுக்குட்டியை உயிருடன் விழுங்கியதால் அங்கிருந்த மூதாட்டி ஒருவர் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றக் கோரி கதறிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. புளியஞ்சோலை வனப்பகுதி அருகே சம்பூர்ணம் என்பவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென மலைப்பாம்பு ஒன்று அங்கிருந்த ஆட்டுக்குட்டியை உயிருடன் விழுங்கியுள்ளது. அதை நேரில் கண்ட சம்பூர்ணம் தனது ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுமாறு கதறி அழுதார். ஆட்டை முழுமையாக விழுங்கியதால் காப்பாற்ற முடியாது என அருகில் உள்ளவர்கள் கூறியதால் மூதாட்டி மனமுடைந்தார். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே உள்ள தேவனூர் கிராமத்தில் மூதாட்டியிடம் நகை மற்றும் பணத்தை பறித்த இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். காலி மது பாட்டில்களை எடுத்துச் செல்லுமாறு கூறி மூதாட்டியை சாக்குப்பையுடன் பின்தொடர்ந்து வந்த அந்த இளைஞர் சாலையில் ஒரு வெறிச்சோடிய இடத்தில் அவரை தாக்கி தங்க கம்மல் மற்றும் 5000 ரூபாயை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றார். படுகாயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அருகே இருந்த CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை தேடி வருகின்றனர். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. நேற்று 50 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி இன்று 60 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. அதேபோல பெங்களூரு தக்காளியின் விலை 15 ரூபாய் உயர்ந்து 65 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஊட்டி கேரட், உஜாலா கத்திரிக்காயின் விலையும் கிலோவுக்கு 10 ரூபாய் அதிகரித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக தக்காளி வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தெருநாய் கடித்து 8 வயது சிறுவன் படுகாயமடைந்தார். தில்லை நகர் பகுதியைச் சேர்ந்த பிரஜோன் என்ற சிறுவன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென அங்கிருந்த தெருநாய் கடித்து குதறியுள்ளது. பலத்த காயமடைந்த சிறுவன் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த இருவரை தெருநாய் கடித்துள்ளது. இந்நிலையில் நாயை பிடிக்க வலையுடன் பொதுமக்களே களமிறங்கி உள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே ஈரியூர் கிராமத்தில் பெய்த கனமழையால் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் தண்ணீரில் தரைப்பாலத்தை கடந்து சென்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தங்கள் பகுதியில் உயர்மட்ட பாலம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே சைக்கிளில் சென்ற மாணவி மீது இருசக்கர வாகனம் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கருப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பள்ளி முடிந்து சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். மஞ்சுப்பட்டி பிரிவு சாலையில் வலதுபுறம் திரும்ப முயன்றபோது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் சைக்கிளின் மீது மோதியுள்ளது. இதில் காயமடைந்த மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நலமுடன் உள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே வெள்ளமலை எஸ்டேட் சோலையாடி பகுதிக்குள் நுழைந்த 4 காட்டு யானைகள் மளிகை கடையை சேதப்படுத்தியுள்ளன. பாக்கியசாமி என்பவரின் மளிகை கடையை உடைத்த யானைகள் உள்ளிருந்த பொருட்களை சாப்பிட்டு கடையை சேதப்படுத்தின. வனத்துறையினர் வராததால் ஊர் மக்கள் மற்றும் எஸ்டேட் நிர்வாகத்தினர் இணைந்து யானைகளை வாகனங்கள் மூலம் வனப்பகுதிக்குள் விரட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் என்று கூறிக்கொண்டு வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரூரைச் சேர்ந்த இந்த சரவணன் என்பவர் பலரிடம் பணம் பெற்று வேலை வாங்கி தராமல் ஏமாற்றியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பொதுமக்கள் இதுபோன்ற போலியான வாக்குறுதிகளை நம்ப வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை செய்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள உள்ளிக்கோட்டையில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் இளைஞர்கள் முதல் 60 வயது முதியவர்கள் வரை சாகசம் செய்து அசத்தினர். ஐஸ் கட்டிகளை உடைப்பது, ஓடுகளை உடைப்பது போன்ற சாகசங்களை கராத்தே வீரர்கள் செய்து காட்டினர்.